வாணியம்பாடி அருகே கோவில் திருவிழாவின் போது நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறில் உள்ளூர் இளைஞர்களை மண்டை உடைத்த வெளியூர் இளைஞர்கள். முன்விரோத காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வல்லைக்குட்டை துறிஞ்சிகுப்பம் பகுதியில் நேற்று முன்தினம் அம்மன் திருவிழா நடைபெற்றது. இதில் கரக ஊர்வலத்தின் போது இளைஞர்கள் மேலதாளத்துடன் நடனமாடி கொண்டு வந்து இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வெளியூர் இளைஞர்கள் சிலர் மதுபோதையில் நடனமாடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அப்பகுதி இளைஞர்களை கட்டைகளால் தாக்கினர். இதனை அறிந்த பெண்கள் சிலர் மற்றும் பகுதி இளைஞர்கள் தடுக்க சென்றபோது பெண்களையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அதே பகுதியை சேர்ந்த சசிகுமார் மற்றும் கலைக்குமார் ஆகிய இளைஞர்கள் இருவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தகராறில் ஈடுபட்டதை தடுக்க சென்ற சசிகுமாரின் தாய் சுமதி மற்றும் சில பெண்களையும் மதுபோத இளைஞர்கள் கடுமையாக தாக்கியதில் முகம் மற்றும் கை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்தனர். சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்த ஆலங்காயம் போலீசார் திருவிழாவின் போது பிரச்சினையில் ஈடுபட்டு உள்ளூர் இளைஞர்களை தாக்கிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இவர்கள் அனைவரும் துறிஞ்சிக்குப்பம் பகுதியை சேர்ந்த முனிரத்தினம் என்பவரின் வீட்டிற்கு திருவிழாவிற்கு வந்ததாகவும் மதுபோதையில் உள்ளூர் இளைஞர்களிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்கியதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர்களையும் இதற்கு காரணமான துறிஞ்சிகுப்பம் பகுதியை சேர்ந்த முனிரத்னம் மற்றும் அவரது மகன் அப்பு ஆகியோர் மீது காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷ்னுடன் தவசி ரமேஷ். தெரிஞ்சுப்போம் வெள்ளப்பட்டு ஊராட்சி அதில் மரம் திருவிழா நடந்துச்சு. அதில் பசங்கள்லாம் விளையாடு டான்ஸ் ஆட போகும்போது வெளியூர்காரங்க ஒரு 4 பேர் அடித்தாங்க. ஏன் அடிக்கிறேன்னு போய் கேட்டு விளக்கு போனோம். நம்ம விளக்கு போட்டு எண்ணெயை அடித்தாங்க. இந்த நீ எதை கேட்கக்கூடாதுன்ட்டு அசிங்கமான வார்த்தையெல்லாம் கேட்டு இந்த கன்னத்தில் இந்த கையிலெல்லாம் அடித்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. தலையிலலாம் அடிபட்டு இருக்குது. பையன் 1/2 மணி நேரம் நீசி நேரம் விளையாட விழுந்துட்டாங்க. இதில் போலீஸ் ஸ்டேஷன் கட்டினது அட்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இது கேஸ் கொடுத்துக்குறோம். அவங்க என்ன போய் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டேஷன் எங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் பேர் சசிகுமார். நகருக்கு 10 பேர் தான் இருக்காங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. திருவிழாவுக்கு வந்தவங்க பையன் அடி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு போகலன்றோம். அவங்க நிச்சயதாகி போங்க வீட்டுக்குன்றாங்க. நாங்கள் இருந்து பார்த்துன்னு போகிறோம். இதனால் போலீஸ் எங்களை நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ஊர் திருவிழா நல்ல மாதிரி நடக்கணும்னு நாங்கள் போயிருந்தோம். அதில் வெளியூர்கார கூட்டின்னு அடிக்க வச்சாங்க. அதுக்கு காரணம் முன்ரத்தனம், பவுனம்மாள், அவங்க பையன் அப்பு, 3 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஊர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நேதாஜி நகர் கூட்டின்னு அடிக்க வச்சாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்.